بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அல்லாஹ்வுடனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, நாம் சிறு வாரமாக யாசின் சூராவுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது ருக்கு, யாசின் சூராவுடைய 4வது சாப்டர். இந்த யாசின் சூராவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, வல் குர்ஆனில் ஹக்கீம், நிச்சயமாக குர்ஆனில் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் 2 கல்வி இருக்குது. ஒன்று அழியாத கல்வி, அதாவது வெற்றி பாதையை காட்டக்கூடிய ஒரு கல்வி. இன்னொன்று அழிவை தரக்கூடிய ஒரு கல்வி, அதாவது நம்மளை தோல்வி அடைய செய்யக்கூடிய ஒரு கல்வி இருக்குது. அந்த உண்மையான கல்வி எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல, நீ ஒரு சோதனைக்காக வேண்டி தான் வந்திருக்கிற. உனக்கு முன்னாடி வாழ்ந்து எத்தனையோ சமூகத்தார்கள், எத்தனையோ கூட்டங்களை, எத்தனையோ சமுதாயத்தை வெவ்வேறு காரணத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? அழிச்சிருக்கிறேன். அவங்க என்கிட்டேருந்து வேதனையை வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்தந்த தீமைகளை, இந்தந்த தவறுகளை இப்போ இருக்கக்கூடிய இந்த வேதத்தை படிக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பின்பற்றாதீங்க. என்னுடைய வேதத்தை பின்பற்றுங்க, என்னுடைய சிலபஸை எடுத்துக்கோங்க, என் உண்மையான கல்வி எடுத்துக்கோங்கன்றது இந்த வேதம் நம்மள்கிட்ட பேசுது. இன்னொரு கல்வி இருக்குது, அழியக்கூடிய, நம்மளை தோல்வி அடையக்கூடிய, நம்மளை நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கல்வி இருக்குது. அதனால் அந்த கல்வி படிக்கக்கூடாதா, அந்த கல்வி அணுகக்கூடாதா, அந்த கல்வியின் பக்கமே போகக்கூடாதா என்பது அப்படி அல்ல. அந்த கல்வி படிக்கணும். அப்போ தான் நமக்கு 1 2 தெரியும். புரியுதுங்களா? அல்லாஹ் சில கணக்குகளை, விஞ்ஞானத்தை பற்றி பேசுவான், அறிவியலை பற்றி பேசுவான், சமூக அறிவியலை பற்றி பேசுவான், ஹிஸ்ட்ரியை பேசுவான். இது எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கும், குரானை அணுகிறதுக்கும், அந்த கிராமரை கற்றுக்கிறதுக்கும், அந்த நடைமுறை இதை இப்போ கற்றுக்கிறதுக்கும் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? அந்த கல்வி தேவைப்படுது. ஆனால் அந்த கல்வி எந்த வகையில் மிஸ்டேக் ஆகுது, எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸும் சரி, அந்த படிப்பை சொல்லித்தரக்கூடிய அந்த டீச்சர்களாக இருந்தாலும் சரி, அந்த படிப்பை உருவாக்கக்கூடிய அந்த கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, அந்த சிலபஸை இது பண்ணுவாங்கள்ல, இந்த புக்கை ரெடி பண்ணக்கூடியவங்க அவங்களா இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கம் இந்த புக்கை வந்து இந்த பாடத்திட்டமாக ஆக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, படித்தா உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், படித்தா உனக்கு சோறு கிடைக்கும், படிக்கலைன்னா உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, நீ முட்டாளாக போயிடுவ அப்படின்ற ஒரு பேஸ்லேயே என்ன பண்ணுறாங்க? எல்லா துறையிலையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த கல்வி எப்படி சொல்லி தரப்படுது?
இந்த கல்வி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, தோல்வி அடைய மாட்டீங்க. அதாவது நீங்கள் நல்ல வீடு கட்டிக்கலாம், பங்களா மாதிரி ஒரு நல்ல வில்லாவா பெரிய வில்லா மாதிரி நீங்கள் வீடை கட்டிக்கலாம், நல்ல ஒரு காரை வாங்கிக்கலாம், லக்ஸரியான வாழ்க்கையை வாழலாம், ஊர் சுற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம். இந்த மாதிரி நிறையா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க என்ன பண்ணுறாங்க, உலக ஆசையின் பக்கம் அவங்க சுத்த வைக்கிறாங்க. இது நம்மளை எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா, அந்த கல்வியில் இன்னொன்று என்ன இல்லை அப்படின்னா, இப்போ நீ போலீஸ் ஆகிற, போலீஸாக நான் மாறிட்டேன், அல்லது நான் டாக்டராக மாறிட்டேன், அல்லது நான் டீச்சராக மாறிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு துறையில் ஏதோ ஒன்று நான் மாறிட்டேன். ஆனால் இப்போ நான் சமுதாயத்துக்கு வந்துட்டேன். அதாவது எந்த கல்வியை கற்றுக்கிட்டனோ அந்த கல்வியோடைய ஒரு டீச்சராக மாறி நான் சமுதாயத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு தவறு செய்கிறேன், அது செய்யக்கூடாது என் மனசுக்கு தெரியும். ஆனால் அந்த தவறை நான் செய்ய போகிறேன். ஆனால் நான் பயப்படாமல் அந்த தவறை செய்கிறேன். ஏன் பயப்படாமல் செய்கிறேன்? ஏன் நான் பயப்படாமல் அந்த தவறை செய்கிறேன்? ஏன்னா அந்த சிலபஸில் பயப்படணுன்ற ஒரு சிலபஸ் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் குரான் அணுகுனீங்கன்னா குரான் என்ன இருக்கும், நீ நல்லடியாராக இருந்தாலும் சரி, இல்லை தொழக்கூடியவனா தொழாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் காமனாக சொல்லக்கூடியது என்னது, இத்தகுல்லா, அல்லாவுக்கு பயந்துருங்க. என்ன சொல்கிறான், இத்தகுல்லா. ஒருத்தர் வந்து ஷஹீதுக்கு போய் நிற்கிறாரு, போர் செய்கிறாரு, அடி வாங்கிட்டாரு, ஒரு கை போயிடுச்சு, ஒரு கால் போயிடுச்சு, வேதனை தாங்க முடியல. எந்த இடத்துல இருக்காரு அவரு, ஷஹீதுடைய இடத்துல நிற்கிறாரு. ஆனால் தன் வழியை தாங்க முடியல. அல்லாஹ் என்ன பண்ண சொல்கிறான், என்ன செய்யக்கூடாது சொல்கிறான், சூசைட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வழி தாங்க முடியாமல் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறார். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாரு, கொலை செஞ்சுக்கிறார். பண்ண காரியம் என்னது, ஷஹீதுக்குள்ள அந்தஸ்துக்கு வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு, நின்ட்டாரு, சண்டையை போட்டாரு, கை கால் போயிடுச்சு, வலி தாங்க முடியல, வேதனை. ஆனால் கடைசியில் செஞ்சது என்னது, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ அல்லாஹ் எதை பார்த்தான், ஷஹீதோட அந்த அந்த தரத்தை பார்த்தான, நின்னாரு, கொலை செஞ்சார், இப்படி பார்த்தானா? இல்லை, கடைசி நேரத்துலையும் உயிர் போகக்கூடிய நேரத்துலையும் இத்தக்குள்ளா, எனக்கு பயப்படாமல் உயிர் வாங்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குது? அப்போ உயிர் வாங்கக்கூடிய உரிமை என்கிட்ட இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்ச இவனை மாய்த்து கொண்டானா என்ன அர்த்தம் அது? அப்போ குரான் எப்படி பேசுது, நீ தொழுவனா இருந்தாலும் சரி, நோன்பு வைக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ என்ன கடமைகளை அல்லாவுக்கு அடிபடிஞ்சு செய்யக்கூடாது இருந்தாலும் சரி, சாகிற வரைக்கும் யாருக்கு பயப்படணும், அந்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டே தான் நிற்கணும். ஆனால் இந்த உலக கல்வி என்ன பேசுது அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன சொல்லுது, உலக ஆதாயத்துக்காண்டி படித்தாதான் நீ பெரிய விஷயம், பெரிய ஒரு டாக்டராக, சயின்ஸாக, ஒரு சயின்டிஸ்டாக பெரிய இடத்துக்கு வருவ, நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா லக்ஸரியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி வராங்களே, இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் தவறு செய்கிறாங்க அப்படின்னா, மெயினாக அந்த சிலபஸில் என்ன இல்லை, பயப்படணுன்ற, ஒருத்தனுக்கு பயப்படணுன்ற அந்த சிலபஸ் அதில் இல்லை. ஏன் அதில் இல்லை, அந்த சிலபஸில் பயப்படணும்னு ஏன் இல்லை, அதில் வைக்கணும் இல்லை ஒருத்தனுக்கு ஏன் இப்போ இந்துக்கள் வந்து அவங்க சாமி வணங்கலையா, பயப்படுறாங்க தானே. கிறிஸ்டின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறை அவங்க பயப்படலையா, பயப்படுறாங்க. ஆனால் சிலபஸில் ஏன் இல்லை, ஏன்னா சிலபஸ் யாருது, சைத்தான்து. சைத்தான் அல்லாவுக்கு பயந்தானா, இது வரைக்கும் பயந்துட்டு இருக்கானா? என்ன பண்ணான், விவாதம் பண்ணான், முரண்டு பிடிச்சான், அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணான், மாறு செஞ்சான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் ஒருத்தருக்கு பயப்படுங்க சொல்லி கொடுப்பானா, சொல்லி கொடுக்கவே மாட்டான். அதனால தான் உலகத்தில் என்ன நடக்குது, தீமைகள் அதிகரித்து போகுது. ஒரு டாக்டரு உண்மையான டாக்டராக இல்லை. டாக்டர் யாருக்கு சமம் வரைக்கும் பேசுகிறாங்க, கடவுளுக்கு சமம்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஏன், இக்கட்டான நிலையில், போகக்கூடிய நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷனை கரெக்டான முறையில் செய்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் எப்படி இருக்கார், ஒரு கர்ப்பிணி பெண் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கிறான் அவன், அந்த இடத்துல அந்த பேஷண்ட்டாக பார்க்குறானா, அந்த அம்மாவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறான், ஃபுல்லு நிர்வாணப்படுத்தி
அவங்கள மயக்க ஊசி படித்து கொடுத்துட்டு என்னென்ன பண்ணக்கூடாத எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறாங்க, செய்யப்படுதா இல்லையா? ஏன் அவன் பயப்படல? இல்லை, யாரும் பார்க்கலன்றது அவனுக்கு இல்லை. ஆனால் மேலே ஒருத்தன் பார்க்குறான்றது அந்த சிலபஸில் இல்லாதனால அந்த படிப்பு என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியராக போயிடுச்சு. ஒரு காவலாளிகிட்ட போயிட்டு போய் பேசுகிறோம், நைட் டைமில் ஒரு பெண்ணு போயிடுச்சு, யாரும் இல்லை, ஒரு ஏட்டு மட்டும் தான் இருக்கிறாரு. அப்போ அந்த போலீஸோடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த பெண் மேலே? நான் வழி தவறி போயிட்டேன், பஸ்ஸு பஞ்சராக போயிடுச்சுன்னா இந்த ஊருக்கு போகணும், இப்படி ஆயிடுச்சு, நான் 2 பேர் துரத்திட்டு வந்தாங்க, உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன், எனக்கு ஊர் போகிறதுக்கு ஏதாவது இது கொடுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், பா உட்காரு, என் வண்டியில் உட்கார், நான் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு இவன் கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். ஏன் பயப்படலை? ஒரு வக்கீல்கிட்ட போகிறீங்க, அவன் என்ன பண்ணுறான், ஒரு கேஸு கொண்டு போய் கொடுக்குறீங்க, தரப்பு ஃபுல்லாக உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, அவன் பக்கம் அநீதி இருக்குது. ஆனால் அவன் எதை பார்க்குறான், நியாயத்தையும் அநீதியும் அதிகம் பார்க்குறானா, இல்லை நீ காசு அதிகமாக தெரியும், அவன் காசு அதிகமாக தரானா? ஏன் இவங்கெல்லாம் காசு பின்னாடியும் இந்த மோகத்து பின்னாடி ஏன் இதுக்கு பின்னாடி போகிறாங்க? துனியா மோகம் அவங்கள என்ன பண்ணிருச்சு, தீனை காட்டலை, தீன் பக்கம் திரும்பி வைக்கல, தீன் பக்கம் பார்க்க வைக்கல. ஒருத்தன் பார்க்குறான், நம்மளை படித்தவன் பார்க்குறான்றது அவனுடைய சிலபஸில் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், மனோ இச்சையை கட்டுப்படுறான். தான் மனோ இச்சை என்னென்ன பேசுது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், செயல்படுத்தி காமிக்கிறான். அப்போது படிப்பு இங்கே எப்படி இருக்கு? ஆனால் படிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானா? அல்லாவுடைய குரானை எப்படி பேசுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓத ஆரம்பிங்க. இக்ரானா என்னது, ஓதுன்னா ஓது இல்லை, படிங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரசூல்லா எப்படிப்பட்ட ரசூல்லா, உம்மி நபி, இவர் தான் கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் நீ மாற்ற ஏதோ கற்றுக் கொடுத்து எடுத்து எது யாரோ இவருக்கு வந்து தப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிடுவாங்கன்றக்காண்டி அல்லாவே என்னவா மாறிடுறான், டீச்சராக மாறிடுறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. உம்மி நபியா இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவராக மாறுறாங்க. எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவராக மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? ஒரு சதக்கா பொருள் வருதா, அது இத்தனை பங்கு இப்படி தான் கொடுக்கணும், யார் சொல்லி கொடுத்தா? ஒரு கனிமத் பொருள் வருதா, பங்கீடு இப்படி பண்ணணும். சொத்துரிமை இருக்கா, இப்படி பண்ணணும். ஒரு குற்றவியல் சட்டம் இருக்கா, இது இப்படி தான் நீதி, யார் சொல்லி கொடுத்தா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இக்ரா படிங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்தான்? மார்க்க கல்வியும் சொல்லி கொடுத்தான், உலக நடப்பையும் அல்லாஹ் என்ன பண்ணான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். அப்போ டீச்சராக அங்கே யார் இருந்தா? அல்லாஹ் இருந்தான். இன்னைக்கும் இந்த குரானே உலக கல்விக்கு உதவி செய்யும். உலக கல்வி இவங்க வச்சுருக்கிறாங்க இல்லையா, கோடிங் படிப்பு வச்சுருக்கேன்றான், இன்டர்நெட் படிப்பு வச்சுருக்கிறேன்றான், புரியுதுங்களா? நிறைய படிப்பு இருக்குது, துறைகள் நிறைய இருக்குது. இந்த துறைகளில் இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய குரானை பொருத்தி அதில் வச்சோம் அப்படின்னா அந்த கல்வி என்னாகும், மிஸ்யூஸ் ஆகாது, அது மக்களுக்கு பிரயோஜனமாக மாறும். நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? புரியுதுங்களா? அப்போ உலகத்தில் 2 கல்வி இருக்குது. ஒரு கல்வி எதை பற்றி பேசுது? ஒரு கல்வி துனியாவுடைய ஆதாயத்தை பேசுது. ஏன் அந்த துனியாவோட ஆதாயத்தை பேசுனா, அல்லாஹ்வுடைய நம்புதல்ன்ற அந்த கல்வியில் இல்லாதனால துனியா எடுத்துக்கோங்கன்ற மட்டும் பேசுது. ஆனால் அல்லாஹ் துனியா கல்வியை படிக்கவே கூடாதுன்றது அல்லாஹ் சொல்லவே கிடையாது. 1-2 கற்றுக்கணும், வாய்ப்பாடை கற்றுக்கணும், தமிழில் படிக்க கற்றுக்கணும், உன் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை நீ படிக்க கற்றுக்கணும், அவன் மேலே கடமை. அது மொழி தெரியணும், அப்போ தான் பாஷை புரியும், பேச தெரியும், அப்போ தான் அணுக முடியும், ஒரு குடும்பம் ஒரு சமூகம் எப்படி உரையாட முடியும், பேச முடியும். அப்போ அந்த கல்வியை கற்றுக்கணும். அந்த கல்வி எங்கே மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னா, எப்போ அல்லாஹ் படைத்தவன் என்ற ஒரு பயம் அதில் இல்லையோ அப்போ அது என்ன ஆயிடுது, வேஸ்டேஜாக மாறுது. அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துடும், அந்த காலகட்டத்தில் அந்த படிப்பு எப்படி இருக்கும், மக்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். ஆனால் மக்கள் எப்படி இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க. அவனுக்கு அந்த சின்ன ஒரு கருவு தான், ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் தெரியாமல் இருக்குது. அவன் எப்படி இருப்பான், 4 லாங்குவேஜ் படித்தவனாக இருப்பான், 4 துறைகளை சாதித்தவனாக இருப்பான்,
நல்ல ஒரு துறையில் இருந்திருப்பான், நல்ல ஒரு தலைவர் பதவியிலையும் நல்ல செயலாற்றக்கூடிய ஒரு பதவியிலையும் நல்ல பேச்சு திறமையில் உள்ளவனும் நல்ல ஒரு வலிமை உள்ளவனாக அவன் இருப்பான். ஆனால் அவனுக்கு எது இருக்காது, டர்னிங் பாயிண்ட் தெரியாமல் நின்றுருப்பான். ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகிடுவான். இதே தான் நம்ம வாழ்க்கை, இதே தான் ரொட்டீனான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. படிச்சுட்டான், சம்பாதிச்சிட்டான், நல்ல நிலைக்கு வந்துட்டான், ஓரளவுக்கு வந்துட்டான். இதுவே வாழ்க்கையான்ற கெட்டதுக்கு அவன் நிற்கிறான். அப்போதான் அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வழி தவறி என்ன பண்ணுறாங்க, சன்னியாசா போடுறேன், நான் மலைக்கு மேலே போயிடுறேன், மேலே போய் உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புத்தனா போயிடுறேன் அப்படி போயிடுறேன்னு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, வேதம் சரியான ரூட்டை அவன் பார்க்கல. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த காலகட்டம் நீங்கள் வந்துடுறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன் பக்கம் வாங்க, இந்த குரான் பக்கம் வாங்க. அந்த குரானில் நான் என்ன வச்சுருக்கிறேன், உலகத்திலையும் நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தருவேன். ஆனால் உலகத்தை விட நீ உண்மையான ஒரு வாழ்க்கை பக்கம் வரப்போகிற, அதுதான் உனக்கு வெற்றியான பாதை. அந்த பாதைக்கு இன்னும் நீ எப்படி உன்னுடைய என்னது உன்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணுன்றத நான் என்ன பண்ணுவேன், அதில் சொல்லி தருவேன் அப்படின்றத எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த யாசின் சூறாவில் நம்மளுக்கு அதிகமாக சொல்கிறான். புரியுதுங்களா? குரானில் என்ன இருக்குது, ஞானம் இருக்குது. ஏன் குரானில் ஞானம் இருக்குது, குரானில் அல்லாஹ் என்ன பற்றி பேசுகிறான், ஹிஸ்ட்ரிகளை பற்றி பேசுகிறான். ஆதம் நபியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரிகளை அல்லாஹ் பேசிக்கிட்டே வரான். குரானில் என்ன இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. குரானில் என்ன இருக்குது, உபதேசம் இருக்குது, சிந்திச்சு பாருங்கன்றத, அறிவுரை பெற மாட்டீங்களா அப்படின்ற உபதேசம் இருக்குது. குரானில் என்ன இருக்குது, சயின்ஸ் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. குரானில் என்ன இருக்குது, வாழ்வியல் இருக்குது. குரானில் என்ன இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, குற்றவியல் சட்டம் எப்படி நடத்தணும். குரானில் என்ன இருக்குது, உங்களுடைய சொத்து எப்படி நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க இருக்கா இல்லையா, எப்படி பெண்கள் எந்த அளவுக்கு ட்ரெஸ் போடணும், ஆண்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்கா இல்லையா, நபி கிட்ட எப்படி நடந்துக்கணும், அல்லாஹ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த உலகம் ஏன் குரானில் இருக்கா இல்லையா, எல்லாமே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த குரானில் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மகத்துமிக்க அந்த சூறாவை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாரம் வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரு என்ன பேசுச்சு, குரானில் ஞானம் இருக்குது. அந்த குரானை எடுத்தவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, தூதர்மார்கள்லாம் அந்த குரானை எடுத்துருக்குறாங்க. அதாவது குரான்னா அவங்கவுங்க காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஏடோ இந்த சுவடோ அந்த உங்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க அதை பின்பற்றிக்கிட்டு போனாங்க. அந்த பாதை தான் என்ன, எப்படிப்பட்ட பாதை, சிராத்திம் முஸ்தகீம், நேரான பாதை. அது எப்படிப்பட்ட பாதை, அது அந்த நேரான பாதை. நேரான பாதைன்னா என்னது, குலாமியா இருக்கக்கூடிய, அடிமையா இருக்கக்கூடிய பாதை. அது எல்லா துறையிலையும் அல்லாவுக்கு நான் எப்படி இருப்பேன், அடிமையா இருப்பேன். புரியுதுங்களா? சிராத்து முஸ்தகீம்னாலே நேரான பாதை. அவங்க அந்த பாதை மேல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட பாதை, அது அல்லாவுக்கு எல்லா இடத்துலையும். அல்லாஹ் எப்படி சொல்லலை அப்படின்னா, தொழிலாளிகள் இன்னைக்கு நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்மளாம் எப்படி எந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டோம், கம்பெனியில் சேர்ந்தாச்சு, மறுநாள் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனோம், பெரிய ஆஃபீஸர் வராரு, சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். மறுபடியும் பார்க்குறோம், மறுபடியும் சலாம் அலைக்கும், மறுபடியும் போகும்போது ஒரு சலாம் அலைக்கும் அப்படின்னு போயிடும். இப்படி செஞ்சால் அந்த ஆஃபீஸில் அவரை வச்சுருப்பாங்களா? அதாவது வேலை செய்யலைங்க, வந்த வேலை என்னவோ அந்த வேலை செய்யலை, வெறும் என்ன பண்ணுறாரு, சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறாரு, சலாம் சொல்கிறாரு. வேலை என்னது, சலாம் சொல்கிற வேலையா, வேலை செய்கிறது வேலையா? அப்போ சலாம் எப்படிப்பட்டது, கண்ணியம். நீ என்னை படைச்சிருக்கிற, எனக்கு ரத்தத்தை கொடுத்துருக்க, சிந்திக்கிற ஆற்றல் கொடுத்துருக்க, வீடை கொடுத்துருக்க, வாசல் கொடுத்துருக்க, குழந்தை குட்டி எல்லாம் கொடுத்துருக்குற, அதற்கு நான் என்ன பண்ணுறேன், கண்ணியம் பண்ணுறேன், சல்யூட் அடிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணல, வேலை செய்யணுமா இல்லையா? என்ன பண்ணி நமக்கு, நம்மை வருது தீமையை தடுக்கிறது. வாமிலு சாலியாத், நல்லறங்கள் அவர்கள் செய்வார்கள். என்னது நல்லறன்னா, என்னது பூமியில் அதுவாகவே பசாது என்ன இருக்கும், மேலோங்கி இருக்கும். புதுசாக ஒரு பசாது மேலோங்கி இருக்கும். அதை நீ என்ன பண்ணணும், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரான்லேருந்து ஹிக்மத்தை நீ எடுக்கணும், அந்த ஞானத்தை எடுக்கணும். அதை கொண்டு நீ என்ன பண்ணணும், நன்மையை எவனும் தீமையை தடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம, நான் நல்லா நோன்பு வச்சிட்டேன்ப்பா, நான் எந்த வாசலில் போவேன்,
எல்லா வாசலையும் நான் போவேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அபூபக்கர் எல்லாவும் எல்லா வாசலையும் கூப்பிடுவாங்க, என்னையும் எல்லா வாசலையும் கூப்பிடுவாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த முஸ்தபா பாய் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சதகா வாசல்லையே நம்ம உள்ளே போயிடுவோம், தர்மமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொழுகை வாசலுக்கும் போவோம், எந்த வாசலில் போகிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது உங்களுக்கு என்னது, ஏமாத்து. வெறும் சலாம் சொல்கிறது உங்களுடைய வேலை இல்லை, நோன்பு வைக்கிறது மட்டும் உங்கள் வேலை இல்லை, உங்களுக்கு நான் ஒரு பணி தந்திருக்கிறேன். அந்த பணி எப்படி இருக்கும், அந்த பணிக்கு போகணும் அப்படின்னா அந்த பணியை செய்கிறதுக்கு என்ன வரும், செய்யும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் தடை செய்யப்படும். பொருளாதாரத்தை உங்களுக்கு போனீங்கன்னா சம்பாதிக்க முடியும், ஆனால் பொருளாதாரத்துக்கு போக முடியாமல் இந்த பக்கம் நீ போகணும், பொருளாதாரம் தடை செய்யப்படும். அதாவது போல கடை திறந்த வியாபாரம் ஆகும். ஆனால் இதுவா அதுவான்னு பார்க்கும்போது எது எடுக்கணும், நீ அல்லா டெஸ்ட் எங்கே வைக்கிறான், எது நீ எடுக்கணும். இந்த பக்கம் மீன் குதிக்குது, சனிக்கிழமை என்ன ஆகுது, அந்த மீன் குதிக்குது. இந்த பக்கம் தீன் பண்ணி போகணும், ஆனால் நம்ம என்ன எடுக்கிறோம், குறுக்கு பாதை. அவங்க என்ன பாதை பண்ணாங்க, சனிக்கிழமை மீன் வருது அப்படின்னா மீன் பிடிக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னா, மீனில் நான் கை வைக்க மாட்டேன். ராத்திரி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், அந்த கரையை என்ன பண்ணுவேன், ஒதுக்குவேன். அந்த கரையில் வரக்கூடிய அந்த ஒதுக்கி என்ன பண்ணுவேன், என் வாசல் வரைக்கும், என் வீடு வாசல் இருக்கு இல்லையா, என் வீடு வாசல் வரைக்கும் என்ன பண்ணுவேன், நான் அந்த கரையை ஒதுக்கி அந்த பள்ளம் தோண்டிக்கிட்டே கொண்டு வந்து என் வீட்டு வாசல்கிட்ட பள்ளம் தோண்டி வச்சிருவேன். அலை அடிக்குது, மீனாக வந்து என்ன பண்ணுது, என் வீட்டு வாசல் வந்து விழுந்துருச்சு. என்ன சொல்கிறோம் நம்ம, நான் மீன் பிடிக்கல. அப்போ சனிக்கிழமை அப்புறம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, மீனை நீ பிடிக்கல, ஆனால் அதுக்குள்ளே எல்லா முன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்த. அதே தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், மார்க்க பணியை செய்ய சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் தான் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன், ஐயாக்க நான் புது ஐயாக்க நஸ்தின்னு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், அல்லாவை தானே வணங்கிக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ்கிட்ட தான் உதவி. எது நீ உதவி கேட்குற, என்ன உதவி கேட்குற, குழந்தைய கொடு, பொருளாதாரத்தை கொடு, செல்வத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, நல்ல மௌத்தை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு. அல்லாவை அடி பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அல்லாவை என்ன பண்ணுறோம், வணங்கிட்டோமா. எதை வணங்கணும், அந்த ஆஃபீஸில் சேர்ந்துட்டு 3 முறை சலாம் 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 சொல்கிறது இல்லையா, அந்த சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது இல்லை அப்படின்றது தான் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்மள்கிட்ட பேசுகிறான். செகண்ட் சாப்டர் அல்லாஹ் என்ன பேசுகிறான், அந்த 3 தூதர்கள் உங்கள்கிட்ட ஒரு சத்தியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சத்தியம் பால் நீங்கள் எப்படி நிற்கணும், உங்கள் உயிரே போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தின் பால் நிற்கணும். இன்றைக்கி எல்லா விதமான சத்தியம் நம்மள்கிட்ட வந்துருச்சு. அல்லாஹ் தான் உண்மையாளன், அல்லாஹ் தான் படைத்தவன்ன்றது நமக்கு நல்லா தெரியும். வானம் பூமி யாருக்கு சொந்தம், அல்லாஹ்க்கு தான் நல்லா தெரியும். இது சத்தியமா சத்தியம் இல்லையா, சத்தியம் தானே. ஆனால் பூமி எப்படி இருக்குது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்குது. இதை நினச்சி என்னைக்காவது ஓரமாக உட்காந்து மனம் வருத்தப்பட்டு உட்காந்தோமா, மனம் உடஞ்சி போச்சா, மனசு உடஞ்சி போச்சா, கவலைப்பட்டோமா, துக்கப்பட்டோமா, அழுதோமா, கண்ணீர் விட்டோமா, ஏங்கணுமா, இது இப்படி இருக்க இது எப்படி என்னால் சரி செய்ய முடியும்னு ஏங்கணுமா, இல்லை. அப்போ ஒரு சத்தியம் தெரிஞ்சோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பாராமுகமாக இருக்கிறீங்க. ஃபவும் காஃபிலுன் அவங்க எப்படி இருக்கிறாங்க, லக்கது ஹக்கல் கவுல் அவங்கள்ட்ட உண்மையான விஷயம் அவங்கள்ட்ட வந்துருச்சுன்னா அப்படின்னா, ஆனால் அந்த விஷயம் பால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஃபவும் காஃபிலுன் அது எப்படி இருக்கிறாங்க, அலட்சியமாக பாராமுகமாக இருக்கிறாங்க. ஏன் மார்க்கம் இல்லை, எப்படி நமக்கு எப்படி எப்படி இது அல்லாவுடைய மார்க்கம், அல்லா எப்படி இருந்தாலும் மேலே வாங்கிடுவான், இது ஏன் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒதுங்கி நிற்கிறோம். இப்போது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பால் சத்தியம் வந்துடுச்சுன்னா அது உயிரே போனாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த பாதையில் நில்லுங்க. நின்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி அந்த நல்ல அடியாருக்கு கரை ஓரத்துலேருந்து ஓடி வந்தார்ல ஒருத்தர், எப்படி அவருக்கு நான் உடனே சொர்க்கத்தை கொடுத்தனோ அந்த மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், சொர்க்கத்தை கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு 2வது சாப்டரில் எல்லாம் பேசுகிறான். 3வது சாப்டர் எல்லாம் என்ன சொல்கிறான், பாரு வானத்தை பார்க்கலையா, பூமியை பார்க்கலையா, சந்திரனை பார்க்கலையா, சூரியனை பார்க்கலையா, இது எல்லாம் எந்த வரையறைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் யார் நிர்வாகம் செய்கிறா, ஏன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இரவு வரும்போது அந்த இளைப்பாறுதலை அனுபவிச்சுக்கிற, பகல் வரும்போது உனக்கு தேவையான வேலைக்காண்டி நீ ஓடுற, சாப்பாடு வந்தால் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிற, உணவு வந்தால் உணவையும் சாப்பிட்டுக்கிற, பல வகைகள் வந்தால் அதையும் சாப்பிட்டுக்கிற, என்னுடைய பூமியில் எல்லா பக்கமும் நீ சுற்றி போகிற, வாகனம் வாகனத்தை பற்றி போன வாரம் பார்த்தோம் இல்லையா,
எப்படிப்பட்ட வாகனம், எல்லா வகையான வாகனம் நான் தந்திருக்கிறேன் அப்படின்னா எல்லா வாகனத்தையும் அனுபவிக்கிற, எல்லாத்தையும் பண்ணுற. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிற? அஃபலா யஷ்குரூன், என்ன பண்ண மாட்டேன்ற? நன்றி செலுத்த மாட்டேன்ற. ஏன் இப்படி இருக்கு? இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க. அதாவது எப்படிலாம் இருந்தீங்க? யார் உலகத்துடைய கல்வியே பெருசு, அது படித்தாலே வெற்றின்னு நினைக்கிறீமோ அப்படிப்பட்ட நீங்கள். யார் உண்மையை தெரிஞ்சும் அதை அலட்சியமாக இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட நீங்களும். யாருக்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிவையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு புரிய வச்சு அப்போவும் அவன் திருந்தாமல் இருக்கிறான் இல்லையா, இப்படிப்பட்ட நீங்கள். இந்த 3 பிரிவினர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஞானம், குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டது யாரு? நபிமார்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த அந்தஸ்தில் யார் இருக்கிறாங்க? மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்க அறிஞர்கள் இதன்பால் யோசிக்கிறாங்களா? இதன்பால் மக்களை அழைக்கிறாங்களா? இப்படி பேசுகிறாங்களா? நான் இல்லை. இப்படிப்பட்ட நீ பேசலல்ல, நீயும் அதே மாதிரி விஷயம், உண்மையான விஷயம்னு உனக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் வந்தாங்க, எதுக்கு நின்னாங்க, எதுக்கு பாடுபட்டாங்க, ஏன் சண்டை போட்டாங்க, ஏன் அந்த ஹிலாஃபத்துன்ற ஒரு ஆசையை ஏற்படுத்தினாங்க, அதில் என்ன மக்களுக்கு நன்மை இருந்தது, என்ன அதில் தீமை இல்லாமல் இருந்தது அப்படின்றது உனக்கு புரியலையா? அந்த சத்தியம் உனக்கு புரியலையா? இன்னும் உனக்கு அப்படியே மடமை தனியத்தில் அப்படியே இருப்பியா? சரி, இருந்துக்கும். உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன், அவகாசம் இருக்குது, இருந்துக்கும். அடுத்தது என்னது? பாமர மக்கள். இப்போ இந்து சகோதரர் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் சகோதரன், இவங்களுக்கெல்லாம் பூமி கண்ணில் தெரியலையா? இவங்களுக்கு வானம் கண்ணில் தெரியலையா? இவங்களுக்கு சந்திரன் கண்ணில் தெரியலையா? சூரியன் கண்ணில் தெரியலையா? உங்களுக்கு சாப்பாடு எப்படி உங்கள் தட்டில் வந்து விழுந்துச்சுன்னு தெரியலையா? இது எல்லாம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியலையா? சரி, நீங்கள் எல்லாருமே வாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 4வது சாப்டரை ஓப்பன் பண்ணுறான். எடுத்தோடனே அல்லாஹ் பேசுகிறான். உங்கள் 3 பிரிவினுக்கு புரியலல்ல? குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு ஏன் குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு, அதுலேருந்து என்ன படிப்படி எடுக்கணும், அதுலேருந்து என்ன சிலபஸ் எடுக்கணும், அதுலேருந்து என்ன அறிவுரைகள் எடுக்கணும், அதுலேருந்து எப்படி அது என்ன சொல்லுதுன்றது எப்படி கட்டுப்படணும்னு ஒன்று வேணுங்களல்ல? நீயும் வந்து நில்லு. சத்தியத்தை விளங்கிக்கிட்டு சத்தியன்பால் நிற்காமல் தடுமாறி மனவச்சப்பட்டு பின்பற்றிட்டு போகிறல்ல, நீயும் வா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்குறல்ல. மனிதன் குரங்குலேருந்து வந்தான்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கியா? சொல்லு. மனிதன் எப்படி வந்தான்? குரங்குலேருந்து வந்தான்னு வச்சு சொல்கிறியா? சொல்லிக்கோ. வானம் அதுவாக வந்து வெடித்து அதுவாக செட் ஆகிருச்சு, சூரியன் அப்படியே வெடித்து அதுவாக போய் செட் ஆகிடுச்சின்னு சொல்கிறியா? சொல்லிக்கோ. 3 பிரிவினர்களும் வாங்க, உங்களை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 4வது சாப்டரை ஓப்பன் பண்ணுறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள். என்ன சொல்கிறான்ல? அதாவது குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமுதாயம் விலங்கலை, அந்த சமுதாயம் அழிஞ்சு போச்சு, இறந்து போச்சு. அதே மாதிரி சத்தியத்தை தெரிஞ்சும் சத்தியத்தின்பால் நிற்காத சமுதாயம், அவங்களும் அழிஞ்சு போயிருக்கிறாங்க, மண்ணோட மண்ணாக இருக்காங்க. ஏன்னா போன வாரம் நம்ம எங்கே இருக்க முடித்தோம் அப்படின்னா, எது இருக்க முடித்தோம்? நம்ம அவங்கக்கிட்ட ஒரு சூர் ஓதப்படும், ஒரே ஒரு சூர் தான் ஓதப்படும். அவங்க என்ன போயிடுவாங்க? அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க எல்லாருமே எங்கே கொண்டு வரப்படுவாங்க? மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த தொடர்ச்சி எல்லாம் பேசுகிறான். சரிங்களா? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயம், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யலை. சத்தியத்தை விளங்கிட்டும் சத்தியத்தின்பால் நிற்காத சமுதாயமும் நீங்கள். யாரெல்லாம் உலகத்துடைய விஞ்ஞானத்தை எல்லாத்தையும் பார்த்து அறிவு பெறாத சமுதாயம் நீங்கள். உங்களை எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்? சூர் ஊதப்படக்கூடிய ஒரு நாள். அது எங்கே? அழிஞ்சு முடிஞ்சிட்ட அப்புறமா சூர் ஊதப்படும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள்லாம் ஒன்று திரட்டப்படுவீங்க. எப்படி ஒன்று திரட்டப்படுவோம்? ஒரு மைதானத்துக்கு எல்லாருமே வரணும். ஒருத்தன் பாகிஸ்தானில் இருந்திருக்கிறான், ஒருத்தன் அமெரிக்காவில் இருந்திருக்கிறான், ஒருத்தன் ஐரோப்பியாவில் இருந்திருக்கிறான், ஒருத்தன் தானே இருக்கிறான். ஆனால் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வரணும். என்ன ஆகும்? உங்களுடைய நீங்கள் ஏந்திரிச்சவனையே உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களை ஒரு நெருப்பு துரத்தும். நீங்கள் ஏந்திரிச்சவனையே உங்களை என்ன பண்ணணும்? யார் துரத்துவா? ஒரு நெருப்பு உங்களை துரத்தும். அந்த நெருப்புக்கு பயந்து நீங்கள் ஓடுவீங்க. அப்போ அந்த எல்லாருமே எங்கே வருவாங்க? கொண்டு வரப்படுவாங்க.
அந்த மைதானத்துக்கு வருவீங்க. நீ அமெரிக்காவில் இருந்தாலும் அங்கே வரணும், நீ ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் அங்கே வரணும், எங்கே இருந்தாலும் அங்கே என்ன பண்ணிடணும், ஓடி வரணும். எங்கே வரைக்கும் வந்து விடும் அது, அந்த மைதானத்துக்கு வந்துட்டு அந்த விட்டுரும் அது. இப்போ எந்த அளவுக்கு ஓடி வருவீங்க பாருங்க, மூச்சு இறைச்சி ஓடி வருவீங்க. அதான் எல்லாம் சொல்கிறான். அந்த குடும்பத்தாரங்க அவங்க மீள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் பேசணும் இல்லையா, அவங்க எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவாங்க. அப்போ எங்கே வருவாங்கன்னா எல்லாமே அந்த மைதானத்துக்கு வருவாங்க. ஒனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் அவங்களுக்கு ஊதப்படும். உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு, எங்கேருந்து வெளியே வருவாங்களா அவங்க, அந்த அடக்கமானதிலிருந்து வெளியே வருவாங்க. தங்கள் இறைவனிடம் விரைவார்கள். எப்படி வருவாங்களா, விரைவார்கள். எப்படியா எரிச்சுன்னு அப்படியே ஓடி வந்துட மாட்டாங்க, உங்களை ஒன்று துரத்தும். இது எப்போ அப்படின்னா, நல்லடியார்கள்லாம் அந்த ஷஹீதானவங்களாம் இருக்கிறாங்களா, தனியாக அவங்க எழுப்பப்படுவாங்க. அவங்களாம் வந்துடுவாங்க அல்லாஹ் கிட்ட வந்ததுக்கப்புறம். நல்லடியார்கள்லாம் முடிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் நம்மளை எழுப்பப்படுவோம். யாரெல்லாம் கெட்ட குணங்களை இறந்து போனாங்களோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்திரிப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெருப்பை வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. நெருப்புன்ற வார்த்தை இங்கே இல்லை, ஆனால் நம்மளை அங்கே துரத்த போகிறது எது, அந்த நெருப்பு தான் நம்மளை என்ன பண்ணோம், துரத்தி நம்மளை அந்த மைதானத்துக்கு கூட்டு வரும். அப்போ சொல்லுவான மனுஷன், அப்போது குரான் எந்த வாக்கு சொல்லிச்சு, லக்கத் ஹக்கல் கவுல் அப்படின்றான். இல்லை, உண்மையான வாக்கு அவங்கள்ட்ட வந்துருச்சு அப்படின்றான். அந்த உண்மையான வாக்கு என்னது, டைரெக்டாக அல்லாஹ் சொல்கிறது மறுமை நாளை பற்றி. அந்த வாக்கு உண்மையாக அவங்களுக்கு இருக்குது, வந்துடும் அப்படின்னு. ஆனால் உண்மைன்னா என்னென்ன இருக்குது, அந்த மறுமை நாளை மட்டுமா அல்லாஹ் பேசுகிறான், இல்லை, குரான் உண்மை, அல்லாஹ் உண்மை, ரசூல் உண்மை, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மை, எல்லாமே உண்மை. இவங்கெல்லாம் இதெல்லாம் மறுக்கிறாங்க, சரிங்களா. அப்போது அந்த சொல்லப்பட்ட அந்த நாள் அவங்கள்ட்ட வந்துருச்சு. இப்போ அல்லாஹ் அடுத்த வசனம் சொல்கிறான், காலு யா வைலத்தனா மம்பாசனா மிம் மர்கதினா ஹாதா மா வாதர் ரஹ்மான் சதக்கல் முர்சலூன். காலு யா வைலத்தனா, எங்களுடைய துக்கமே, எனக்கு வந்த கை சேதமே. என்ன சொல்கிறாங்க, மம்பாசனா மிம் மர்கதினா, நாங்கள் நிம்மதியாக அந்த தூக்கத்தில் இருந்து எழுப்பி எங்களை கூட்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. எங்கள் தூங்கும் இடத்துலேருந்து, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து எங்களை எழுப்பியவர் யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்காண்டி கபரில் அசாப் இல்லாமலாம் இல்லை, கபரில் அசாப் இல்லாமலாம் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூங்க இடத்துலேருந்து எழுப்பியவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, அந்த தண்டனையை விட இந்த தண்டனை மிக பெருசாக இருக்கேன்றது தான் இங்கே பேசுகிறாங்க அவங்க. இங்கே நம்மளால் இருக்க முடியல, ஓடிக்கிட்டு இருக்கோமே, எங்கே ஓடுறேன்னு தெரியலையே, ஓடிக்கிட்டு இருக்கோமே, நம்ம ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு இருந்தோமே, இதை விட இது பெருசாக இருக்குன்றது தான் இங்கே பிரச்சனை. அப்போ இருக்கிற தண்டனையிலேயே பெரிய தண்டனை எது, ஜஹன்னம் தான், தோதாக் தான். ஆனால் மனுஷன் எதை ஜன்னத்தை பற்றி அதிகமாக அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறானா, கபர் வேதனை பற்றி அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்குறானா? ஏன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுதான் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம எதை கேட்கணும், ஜன்னம்லேருந்து நான் காப்பாற்று, ஜன்னத்துலேருந்து காப்பாற்றிட்டாலே நீ கபரில் காப்பாற்றிட்டுன்னு அர்த்தம். குறுகிய வட்டம் நமக்கு, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கபரை பற்றி கேட்குறோம். அது கபரை பற்றி கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, நல்லவராக மாறணும். நல்லவராக மாறிட்டாலே கபர்லேருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நம்மளை காப்பாற்றிடுவோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் துக்கமே, எங்களை தூக்கமிடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ தூக்கத்தில் இருந்த ஒரு தண்டனையை விட இந்த தண்டனை எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க? எத்தனை வருஷம் நிக்கணும், 2 வருஷமா, 3 வருஷமா, 50,000 வருஷம் நிக்கணும். நிக்க முடியுமா, நிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய வேதனை அது. சூரியன் எங்கே இருக்கும், தலைக்கு மேலே, அதாவது தென்னை மரம் ஹைட்டுக்கு நிற்க முடியுமா? அப்போ என்ன சொல்வீங்க? அப்போ அந்த கணக்கு கால்குலேட் அங்கே பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கால்குலேட் நம்ம பண்ணுறோம். கபரில் நம்ம எத்தனை வருஷம் தூங்கியிருப்போம், ஒரு 40 வருஷம் தூங்கியிருப்போமா, இல்லை ஒரு 100 வருஷம் தூங்கியிருப்பேனா? அவ்வளோதானே நான் தூங்கியிருக்கேன். இல்லை ஒரு 1000 வருஷம் தூங்கியிருப்பேன், இல்லை 2000 வருஷம், இல்லை 3000. இங்கே என்ன நான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முடிவே இல்லாமல் நிற்கிறேனே நான்.
ஏன் இங்கே நிற்கிற, ஏன் இந்த கியூவில் நிற்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட சூரியன் நிற்கிது, ஏன் இப்படி நிற்கிற, அப்போ எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியது யாரு அப்படின்னு அவன் அங்கே கேட்பான். அப்போது அங்கே சொல்லப்படும், ஹாதா மா வாதர் ரஹ்மான், உங்கள் ரஹ்மான் அருளற்ற அருளான்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த அருளானுடைய வாக்கு இது. என்ன சொல்கிறான், அளவற்ற அருளானின் வாக்களித்த இடம் இது. சொன்னான் இல்லையா, வாக்கு உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, வருவீங்க, அந்த நாள் கண்டிப்பாக வந்துடும் சொன்னான் இல்லையா, அந்த வாக்குடைய நாள் தான் இது. ஓ சதக்கல் முர்சலோன், அவனுடைய தூதர்கள் உண்மையை கூறியதும் இதுதான். சதக்கல் முர்சலுன்னு என்னது, ஆதம் நபியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த எல்லா தூதர்மார்களும் என்ன சொன்னாங்க, நானும் மறுமையினாலும் இப்படி இருக்கும். நான் போயிட்டனால உங்களுக்கு என்ன ஸ்டார்ட்டு, மறுமை நாள் ஸ்டார்ட்டு. மறுமை நாளில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என் பேச்சை கேட்டு இந்த கிலாபத்தோடைய என்ற ஆட்சியை நீங்கள் நிலைநாட்டி அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா, என்னுடைய நான் தான் இறுதி தூதர்ன்றதை நீங்கள் உலகத்துக்கே சொல்லி காட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் எப்படி இருப்பீங்க, மறுமை நாளில் வெற்றியாளராக இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்யாதனால இங்கே எப்படி நிற்கிறீங்க, காலு யா வயலத்தனா, எனக்கு வந்த கை சேதமேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறீங்க. அப்போது அல்லாஹ்வுடைய வாக்கும் இது தான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய அவங்க சொன்ன செய்தியும் உண்மை இதுதான் அது அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே சொல்லப்படும். இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், நல்லடியார்களுக்கு ஒரு சுப செய்தியாக பேசுகிறான். அங்கே அவங்க எப்படி இருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறான், 2 வசனத்தில் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், சொர்க்கவாசிகளை பற்றி பேசுகிறான். சொர்க்கவாசிகளை பற்றி பேசிட்டு உடனே நரகவாசிகளை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ சொர்க்கவாசிகளை பற்றி பேசுகிறான். ஏன்னா நான் ஃபஸ்ட் எடுத்த தண்டனை நான் ரொம்ப பயமுறுத்திட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவான், பயந்துருவான், ரொம்ப மாறி வேறு மாதிரி போயிடுவான். அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், அவ்வளோ நான் கடினமானவெல்லாம் கிடையாது, நான் என்கிட்ட மென்மைத்தன்மை இருக்குது, நான் உனக்கு நிறைய மிகப்பெரிய பரிசு வச்சுருக்கிறேன், நிறையா வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாம் என்ன பண்ணுறான், இப்போது அதை பற்றி எல்லாம் என்ன பண்ணுறான், ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 வசனம் இருக்குது. இன்கானத் இல்லா செய்ஹத்தம் வாஹிதா. இப்போ அல்ல இங்கே வந்துட்டான், மறுமை நாளில் இருந்தான் இல்லையா, இப்போ மறுமை நாள்லேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கட்டத்துக்கு வந்துட்டான். அதாவது உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், இதே மாதிரி அந்த டைமில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு பெரிய புல்டோசர் கொண்டு வரணும், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து, பெரிய பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்து உலகத்தில் பாம்பு போட்டு இப்படி அழிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் எப்படி அழிப்பேன் இந்த உலகத்தை, இன்கானத் இல்லா செய்ஹத்தம் வாஹிதா, அந்த நாளில் ஒரே ஒரு சத்தம் தான், அது டமால்னு ஒரு சத்தமா இல்லை சூருத மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தமா, அது அல்லாஹ், ஒரே ஒரு சத்தம்தான், ஒரே ஒரு பேரொளி தவிர வேற ஒன்றும் இருக்காதுங்க, ஒரே ஒரு சத்தம்தான். உடனே அவர்கள் யாவரும் நம் முன் கொண்டு வரப்படுவார்கள். உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, அடுத்த செகண்டே அல்லாஹ் கிட்ட போயிடுவோம், எல்லாருமே நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. பைதாவும் ஜமி உள்ளதைன்னா முஹ்லரூன், முஹ்லரூன்னா ஆஜராயிருவாங்க, உள்ளனையான்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே அங்கே வந்துடுவாங்க. ஃபல்யௌமலா துல்லமு நஃப்சுன் ஷைஅன் வலா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன். அன்றியும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு அநீதியும் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்தவற்றுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதற்கேற்ப கூலியை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்றான். இன்னும் நீங்கள் செய்தவற்றுக்கேன்றி வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த செயலுக்கேற்ற கூலியை நான் என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன் அப்படின்றது அல்லாஹ் அந்த மறுமை நாளில் ஒரு இன்ட்டா பேசுகிறான். இதை ஏன் நம்மள்கிட்ட சொல்கிறான், அது எப்படி அவன் கொடுக்க தான் போகிறான், இதை ஏன் நம்மள்கிட்ட சொல்கிறான், ஏன் அப்படி சொல்கிறான், இல்லை அந்த மாதிரி நீங்கள் இல்லை. உலகத்தில் ஒருத்த அநீதி அழிச்சிருக்கோம், அவனுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கும், ஆனால் நீங்கள் நீதி எப்படி தருவீங்க, அவனுக்கே அநியாயமாக நீங்கள் தருவீங்க. அப்படி தானே இன்றைக்கி உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்க,
மீடியா உண்மை பேச மாட்டேங்குது, சொல்கிறோமா இல்லையா? போலீஸ் உண்மையை பேச மாட்டேங்கிறான், ஹைகோர்ட்டு உண்மை பேச மாட்டேங்குது, எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கப்பட்டவன் மேலேயே இன்னும் என்ன பண்ணுறாங்க, வேற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உலகத்தில் இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி கொடுக்குறேன், எந்த ஒரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு அநீதியும் அழைக்காமல் கொடுக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நீங்கள் உலகத்தில் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தர மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது தான் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறான், இன்ட்டு வச்சு பேசுகிறான். ஏன் இப்படி நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எனக்கு பயப்பட மாட்டேன்றீங்க. எனக்கு பயந்தீங்கன்னா நான் எப்படி இருப்பீங்க? நீங்கள் நீதியாக கொடுப்பீங்க, பயம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, அந்த எவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு என்ன பண்ணுவீங்க, நீதியை தேடி கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் தேடி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யாருக்கு பயப்பில்ல? அல்லாவுக்கு பயப்பில்லை. இங்கே நீதி தரக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்கிறா? ஒருத்தன் அந்த படிப்பு படித்த அந்த வக்கீலாக இருக்கிறான், இன்னொன்று யார் இருக்கிறா, குர்ஆன் வழங்கப்பட்ட சமூகம் இருக்கு. அந்த சமூகம் அந்த விஷயத்தை அணுகுதா? அப்போ இவனும் பயப்பில்ல. யாரு தீர்ப்பு சொல்லக்கூடிய இவனும் யாருக்கு பயப்பில்ல? அல்லாவுக்கு பயப்பில்ல. ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துருக்கான், அந்த சமூகம் என்ன பண்ணல, ஏன் பயப்படல? அது ஏன் வேலை இல்லைன்னு நினைக்குது. அவனுக்கு என்ன ஆனாலும் நான் போனால் ஏன் பொழுப்பு போயிடும், நான் போனால் ஏன் நிம்மதி போயிடும், நான் போய் மூக்கு நுழைச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், டார்கெட்டை திருப்பி என் பக்கம் திருப்பிப்பான், கேமராவை ஃபோக்கஸ் இவன் பக்கம் நின்றுவான். அப்போ என் வேலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? என் பொண்ணை கட்டி கொடுக்கணும், நான் 2 பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன், அது பாதி வேலை நின்றுக்கிட்டு இருக்கு, டைல்ஸ் போடணும், அது பெயிண்ட் அடிக்கணும், கரண்ட் வேலை கொடுக்கணும், கனெக்ஷன் எடுக்கணும், டாடா ஏசி என்னது இது வாங்கணும், டாடா ஏசி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்படின்ற வேலை நிறைய இருக்குது எனக்கு. அப்போ நான் இதுக்கு போய்கிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய அணுகக்கூடிய அந்த சமுதாயம் என்ன பண்ணுது, தூங்கிக்கிட்டு இருக்கு. போன மாதிரி இப்போ அந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்தெந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்கு? ஹரியானா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, நெருப்பா எரியுதா? என்ன சொல்றாங்க அந்த ஊர் மக்கள்? என்ன வந்து சொல்றாங்க, நீதி கிடைக்கலன்னு ஹரியானா மக்கள் சொல்றாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, மலைவாழ் மக்கள், அந்த ஹரியானா மக்கள், கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க கீழே வேலைக்கு வந்தாங்கன்னா நீங்க இருக்கக்கூடியவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வேலைக்கு அமர்த்தக்கூடாது. வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்க கடையே என்ன பண்ணுவோம், அடிச்சு உடைச்சிருவோம், எரிச்சிருவோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த மலைவாழ் மக்கள் எப்படி கீழே வருவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? ஏன் இப்படி நடக்குது? அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த மலைவாழ் மக்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருச்சு. மேல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த அந்த சந்தன மரமோ ஏதாவது மரம் இருந்திருக்கு, ஏன்னா காடு பகுதி தானே இது, சிப்ஸ் பண்றது எந்தாவது பண்றதுக்கு அவங்க சேட்டலைட் கொண்டு வந்து வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு எதுக்கோ அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்க. இல்லை அந்த மலை கீழே ஏதாச்சும் ஒரு பொக்கிஷத்தை பார்த்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த அரசாங்கம் அதை அணுக பார்க்குது. அப்ப என்ன பண்ணுது, ரெண்டுத்துக்கும் சண்டை மூட்டிருச்சு. சண்டை மூட்டிட்டு இது எல்லா மீடியாவுக்கு சோதிக்கும் போது, ஈராக்கு போது, ஈரான் போது, பாகிஸ்தான் போது, எல்லா ஏரியா மக்கள் அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, குர்ஆனை அணுகுறாங்க, பார்க்குறாங்க, தொழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தன் கூட கேட்க மாட்டேன்றான். ஆனால் அவனுடைய உஷ்ணத்தை கிளப்பி விட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், குரல் கொடுப்பான். என்ன உஷ்ணம், ரம்லான் மாதத்தில் என்ன பண்ணாங்க, 2 ஜமாத்காரங்க தீவிரவாதி அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டாங்க. அதுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து குரல் வந்துச்சா, கொரோனாவை பரப்பியவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணா, சவுதியிலேருந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கொடுத்தானா, என்ன ஆச்சு, மற்ற மீடியாவில் என்ன ஆச்சு, அமைதியாக போச்சா? எந்த இடத்துல நீ இருக்க, பேச முடியும், கேட்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிற, எந்த வேதத்தை சுமக்கிற, அல்லாவுடைய வேதத்தை நீ சுமக்கிற, ஆனா நீ கேட்டியா, இப்ப கேட்கறியா? உன்னுடைய உஷ்ணத்தை, அதாவது வந்து இந்த ஜுபா போட்டவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் கொரோனா பரப்பிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி உன்னுடைய ஆடைய விஷயத்த அவன் பேசணும். நீ என்ன பண்ணிட்ட, குரல் கொடுத்த. நாங்களாம் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பரப்பி, நீ குரல் கொடுத்தியா இல்லையா? அவன் உன்னுடைய பெருமைக்கு கை வச்சோம்னா உனக்கு சீண்டுது. ஆனால் யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்று, அதுவும் சமூகம் தான், அதுவும் மலைவாழ் பக்கம், அங்கேயும் முஸ்லீம் வாழ்கிறாங்க தான், முஸ்லீம்னு இல்லை எல்லா தர பக்கம் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு அநீதி ஏற்படுது. ஆனால் நீ குரல் கொடுக்குறியா? குரல் கொடுக்கல. அப்படி ஆனால் நீ என்ன எப்படி இருக்கிற, உண்மைக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற.
அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? இங்கே நீதியாளனாக இருக்கிறான். எந்தெந்த ஆத்மா என்னென்ன செஞ்சுதோ அதற்குடைய தேவையான கூலியை நான் கொடுத்தே தீர்வேன்றான். புரியுதுங்களா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அன்றியும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்தவற்றுக்கு ஏற்ப கூலி உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 54வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 55வது வசனம், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னா ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். அந்நாளில் நிச்சயமாக, எந்த நாளில்? அந்த நாளில், அந்த மறுமையில் எல்லா பேரும் சூரிய கொண்டு வந்து நின்ட்டாங்கல்ல, அப்போ சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பரிசு. அந்நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் அலுவல்களில் அப்படின்னா என்னது? தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்களாம்? மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். இன்னும் எப்படி இருக்கும்? ஹும் வஸ்வாஜுஹும், இன்னும் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஜோடிகள் கொடுக்கப்படும். இன்னும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஹும் வஸ்வாஜும் ஃபீ விலாலின் அலல் அராய்க்கு முத்தைக்கிவன். அந்நாள் எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்தில் ஜோடிகளோடு சேர்ந்துக்கிட்டு நிழலில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாய்வான அந்த இருக்கையிலையோ அந்த கட்டில்களையோ அவங்க எப்படி இருப்பாங்க? சாய்ந்தவர்களாக இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போகிறவங்களுடைய படித்தரங்களெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? போனோன்னு எப்படி இருப்பாங்கன்னா சாய்ந்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் உலகத்தில் நின்றுக்கிட்டு இன்னும் பனிஷ்மெண்ட் யார் வாங்க போகிறா, இன்னும் எப்படிலாம் எல்லாம் பனிஷ்மெண்ட் கேட்குறான். ஆமாம், அந்த இடத்துல எல்லாம் அவங்க இப்போ உடனே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழே இருக்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் வராங்க? எங்கள் சித்தப்பா வர்றாரு, இங்கே பாரு சொன்ன கேட்கலல்ல அவரு, மாமா வர்றாரு, எவ்வளோ சொன்ன கேட்டாரா இவன் வேறு. அப்போ அவர் என்ன பண்ணார்? இங்கேருந்து மேலே பார்த்துட்டு அப்படி சொன்னதெல்லாம் கேட்கலையப்பா அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. அவங்க பார்ப்பாங்கல்ல. அல்லாஹ் அப்படி தானே பௌபவ காட்டுவான். அல்லாஹ் எப்படி பௌபவ காட்டுவான்? அந்த கொடுக்கக்கூடிய அந்த இடத்த அல்லாஹ் என்ன பண்ணுவான்? காட்டுவான். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த இடம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உலகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ என்னை அனுப்பு. அது வேற இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், என்னை அனுப்பு. எப்படிப்பட்ட தக்வாவுடைய அடிமையை அப்படி நிற்கிற மட்டும் பார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், மறுபடியும் அப்படி உனக்கு கொடுத்தா கூட மறுபடியும் இதே தான் நீ செஞ்சுட்டு வருவேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லுவான். ஒரே சான்ஸ் தான். அப்போ குர்ஆன் எதை பற்றி எதைப்பால் அழைக்குது? உண்மையின்பால் அழைக்குது. இதுதான் உண்மை, அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. எப்படி இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய வாக்கு உறுதியானதோ அதே மாதிரி சொர்க்கம்ன்றதும் என்னது? உறுதியானது. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களோட மனைவியரோடு, அதாவது ஜோடியோடு இருப்பீங்க. பெண்கள்னால் அவங்களுக்கு ஜோடி கொடுக்கப்படும், ஆண்கள்னால் அவங்களுக்கு ஜோடி கொடுக்கப்படும். அந்த ஜோடிகளோடு நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. கட்டில் மீது சாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான், லஹும் ஃபீஹா ஃபாக்கியத்தும் வலஹும்மா யத்தவுன். இன்னும் அங்கே அவர்களுக்கு கனி வகைகள் பல வகைகள் கொடுக்கப்படும். வஹும்மா யத்தவுன், இன்னும் ஏதாச்சும் அவங்க கோரிக்கை வச்சு கேட்டாங்கன்னா, இதை கொடு அதை கொடு, எங்களுக்கு ஒரு பார்ட்டி வை, டான்ஸ் கிளப்பு வை, இல்லை அது மாதிரி வை, ஏதாச்சும் ஒன்று வை அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த ஏற்பாடு அவங்களுக்கு செய்து தரப்படும். பூமி அல்லாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி அல்லாது. இங்கே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு டெமோ வாழ்க்கையை கொடுத்துருக்குறான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா சுத்தமான ஒரு பூமி கொடுக்க போகிறான். அந்த பூமி அந்த பூமிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு சில படித்தரங்கள் வேணும். எப்படி? உங்களுக்கு அங்கே போனால் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொலாடி சண்டை அங்கே பண்ணக்கூடாது. கொலாடி சண்டை பண்ணக்கூடாது. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண? பொறாமப்படக்கூடாது. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போய் பேசக்கூடாது. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜெலிஸ், அதாவது எரிச்சல், அதாவது இவனை பார்த்து பொறாம எரிச்சல் ஆகுற அந்த மாதிரி ஈகோ பண்ணக்கூடாது. ஏற்றத்தாழ்வு நீங்கள் அங்கே பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு எல்லாமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கீழே கிளாஸ் முடிச்சிடுறான். ஏன்னா அங்கே பல படித்தரங்கள் இருக்கும். எங்கே? சொர்க்கத்தில் மேல் படித்தரங்கள் இருக்கும், கீழ் படித்தரங்கள் இருக்கும். கீழே உள்ளவன் மேலவனை பார்த்து என்ன பண்ண மாட்டான்? பொறாமப்பட மாட்டான். மேலே இருக்கிறவன் கீழே பார்த்து என்ன பண்ண மாட்டான்? இவன் தாழ்ந்தவன் நினைக்க மாட்டான். அப்போ எல்லாருமே எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? தூய்மையாக கிளியராக இருப்பாங்க.
இப்போ எப்போவுமே ஒருத்தர் அவங்க சந்திச்சுக்கிட்டாலும் கொலாடி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன் பையன் உன் பையன், ஏன் பொருள் உன் பொருள், ஏன் மண்ணுக்கு நீ வந்துட்ட, ஒரு அடி முன்னாடி வந்துட்ட, ஒரு அடி பின்னாடி வந்துட்ட, இது வா நம்ம 2 பேரும் அறுவாள் எடுத்துக்கலாம், வா ஒருத்தர் வெட்டிக்கலாம். இந்த சண்டை அங்கே இருக்காது. அதுக்காண்டி எல்லாம் என்ன பண்ணுறான், பூமியிலேயே நம்மளை ஜெலிக்கிறான், பியூரிட்டி ஆக்குறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பூமி உனக்கு நான் தரப்போகிறேன், புரியுதுங்களா? அங்கே நீ பசாதை ஏற்படுத்தக்கூடாது. அங்கே அல்ல உள்ளே போனோன்னு நம்மள்ட்ட எல்லாம் என்ன பண்ணிடுவான், பொறாமை, அந்த கோபம், அந்த எல்லா தன்மையும் எல்லாம் என்ன பண்ணிடுவோம், போய் பேசுறது, ஈகோ பண்ணுறது, அடுத்த துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, எல்லா விதமான தன்மையெல்லாம் என்ன பண்ணிடுவான், பியூரிட்டி பண்ணிடுவான். அந்த தண்ணியில் குளிக்க வச்சு பியூரிட்டி ஆக்கிடுவான், புரியுதுங்களா? அது போகிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறான்ல, உலகத்திலே டெஸ்ட் வைக்கிறான். இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். நமக்கு என்ன எக்ஸாமு, ஆப்போசிட்டில் உள்ளவன் ஏற்றுக்க மாட்டான், அவனை போய் சொல்லணும், அவன் நம்மளுடைய ஈகோவை கிளப்பி விட்டுருவான். அப்போ யாருக்காண்டி பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையாக இருக்கணும். அவன் நம்மளை என்ன பண்ணுவான், மட்டமாக பார்ப்பான். 4 விசேஷத்தை பார்க்கும்போது இவனுக்கு வாழ தெரியாதவன், இவன் அல்லான்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்மளாம் பார்த்தியா எப்படி படித்து எப்படி பெரிய ஆளாகி எப்படி பகிரங்க பெரிய ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். ஆனால் நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது, அல்லாஹ்வுக்காண்டி அந்த பொறுமையாக நீங்கள் இருந்து கடந்து போகணும். இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணுறான் உலகத்தில் வைக்கிறான். அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அந்த படித்தரங்களெல்லாம் நீங்கள் தாண்டி போகும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், டைரெக்டாக சொர்க்கத்தில் நம்மளுக்கு தரான். அங்கே அல்லாஹ் எப்படி வச்சுருப்பான், ஜோடிகளை கொடுத்துருப்பான், நீங்கள் கேட்குறதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, 58வது வசனம், சலாம். யார் சொல்கிறா நமக்கு சலாம், அல்லாஹ் சொல்கிறான் சலாம் அப்படின்ற சாந்தி அவங்களுக்கு மேலே என்ன ஆகிட்டோம், சாந்தி அமைதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்க மேலே உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். எப்படிப்பட்ட யார்கிட்டருந்து வந்த சொல்லுது, ரப்பிர் ரஹீம். ரப்புனா யார், படைத்து பரிபாலித்து எல்லாத்தையும் பண்ணுறான் பார்த்தியா, அப்படிப்பட்ட ரப்பு கிட்டேருந்து வந்த அந்த சொல் அவங்களுக்கு சொல்லப்படும். ரஹீம், அவன் எப்படிப்பட்டவன், ரஹமத், அதாவது கருணை உள்ளவனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ரப்பு கிட்ட இருந்து வந்த சொல் எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கும் அவங்களுக்கு, சாந்தி, அமைதியாக இருங்க, சாந்தமாக நிம்மதியாக வாழுங்க அப்படின்றது அல்லாஹ் அங்கே தான் சொல்கிறோம். சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான் நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு. உலகத்தில் என்ன கிடையாது, நமக்கு நிம்மதி கிடையாது. உலகத்தில் நமக்கு என்ன கிடையாது, ராகத்து கிடையாது. உலகத்தில் நமக்கு என்ன கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உலகத்தில் நமக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, துனியா நமக்கு கிடையாது. இது நம்மளுடைய பிளேஸ் கிடையாது, இது நம்ம தங்குமிடம் கிடையாது, இது முழுக்க ஜெயில் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான், வம்தாசுல் யோம் ஐயுஹல் முஜ்ரிமூன். அன்றியும் இப்போ அல்லாஹ் எங்கே வந்துட்டான், இப்போ நரகவாசிகள்கிட்ட வந்துட்டான்ல. போயிட்டவங்க அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, குவாலிட்டியில் போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக லாஸ்ட்டு குவாலிட்டி ஆக மொத்தத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் என்னென்ன இல்லை, பொறாமப்படலை. என்னென்ன டெஸ்ட்டு, பொறாமை, பொய் பேசுகிறது, பொய் வாக்குறுதி கொடுக்கறது, சத்தியத்தின்பால் என்னது நிற்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க, கிளியராக செஞ்சது. புரியுதுங்களா? பொய் மட்டும் பேசாமல் இருந்திருப்பாங்க, உண்மையும்பால் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த குவாலிட்டியெல்லாம் பண்ணுறான், எடுத்து அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்றான். இப்போது நரகவாசிங்க இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களாம் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தவங்க, பெருமை அடித்தவங்க, பொய் பேசினவங்க, சத்தியத்தின்பால் நிற்காதவங்க, உண்மை தெரிஞ்சு மறுத்தவங்க, குரான் என்ன பண்ணது, அலட்சியப்படுத்தினவங்க, இந்த வாக்குறுதி எப்படி பண்ணது, அலட்சியப்பட்டவங்க. இப்படி இவங்களெல்லாம் என்ன பண்ணுறான்ல, இவங்களுடைய கேட்டகரியை எல்லாம் என்ன பண்ணுறான், ஓப்பன் பண்ணுறான். ஒம்தாசுல் யோம் ஐயுஹல் முஜ்ரிமோன். அன்றியும் குற்றவாளிகளே, இன்று நீங்கள் நல்லோர்களிலிருந்து பிரிந்து விடுங்கள். என்ன சொல்கிறான்ல, குற்றவாளிகளே நீங்கள் நல்லோர்களிலிருந்து பிரிந்து விடுங்கள். ஏன் அப்படி சொல்கிறான், அந்த நெருப்பை அடிச்சுட்டு வந்து கலந்து நிற்பாங்க. நெருப்பு அந்த அடிச்சுட்டு வந்து நிற்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறான், பிரிங்க நீங்கள், பிரிங்க நீங்கள். குற்றவாளி அவன் போல ஒதுங்காத, அவன் சுத்தமானவன், நீ அசுத்தமானவன், அவன் தூயவன், நீ தூய உள்ளது, உன் பக்கம் அழுக்கு இருக்குது, நீ தனியாக நின்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான், பிரிக்கிறான். இன்னும் நீங்கள் நல்லோர்களிலிருந்து பிரிந்து விடுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும். அதுக்கப்புறம் இப்போதான் அல்லாஹ் நமக்கு
கிளாஸே எடுக்கிறான். அந்த மாஸ்டர் மைதானத்தை சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டான், இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துட்டான். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டான். இப்போ வந்து நம்மள்கிட்ட பேசுகிறான். இப்போ நமக்கு இங்கே வந்துட்டான். எங்கெங்க பேசினான்ல, மாஸ்டர்கிட்ட அந்த வாழ்க்கையை பற்றி பேசினான். அதுக்கப்புறம் சூர் ஊதக்கூடிய நாளை பற்றி பேசினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சொர்க்கத்தை அதாவது அந்த நாளில் தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சொர்க்கத்தை பற்றி பேசிட்டு நரகத்தை பற்றி பேசிட்டு இப்போ எங்கே வந்துட்டான், இப்போ நமக்கு கிட்ட வந்துட்டான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அலம் ஆஹதி இலைக்கும், உங்கள்கிட்ட நான் வாக்குறுதி வாங்கலையா, உங்கள்கிட்ட நான் சொல்லலையா, உங்கள்கிட்ட நான் வந்து சத்தியம் பரிமாணம் செய்யலையா, என்ன செஞ்சேன் உங்கள்கிட்ட நான், யாபனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைங்களே, அல்லாஹ் தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் அடிப்பணியாதீங்கன்னு சொன்ன நான் உங்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கலையா, உறுதி வாக்குமூலம் வாங்கலையா, கேட்கலையா, நீ உங்கள்கிட்ட செய்யலையா, நீங்கள் ஏன் இப்படி இருந்தீங்க, இன்னமும் லக்கும் அதுவும் முபின், இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெளிவான விரோதின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, ஏன் இப்படி செய்கிறீங்க, வாணியா பூதுவனி, எனக்கே கட்டுப்படுங்க, எனக்கு அடிப்பணிங்க, ஹாதா சிராத்து முஸ்தகீம், எனக்கு கட்டுப்படுறது தான் உங்களுக்கு என்ன இருக்குது, நேரான பாதை இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டானா, என்ன சொல்கிறான், இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறோம், ஈதின சிராத்துல் முஸ்தகீம். அந்த சிராத்துல் முஸ்தகீம்னா என்னது, நேரான பாதையை காட்டுனா என்னது, வாணியா புதுனி, எனக்கு அடிப்பணிங்க, முற்றிலுமா எல்லா விஷயத்திலும் எல்லா துறையிலையும் எல்லாத்துலேயுமே எனக்கே கட்டுப்படுங்க, எனக்கு கட்டுப்படுறது தான் ஹாதா, அந்த அதுதான் சிராத்து முஸ்தகீம், என்னது நேரான பாதை. வலக்கத் அல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரா அஃபலம் தக்கூனு தாக்கிலோன், அவ்வாறு இருந்தும் நிச்சயமாக அவன் உங்களில் மிகுதமான மக்களை வழிகெடுத்து விட்டான், இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா. இப்படி ஒரு வாக்கு வாங்கியிருந்தும் நல்லா தெரிஞ்சும் உங்கள் அதிகமானவரில் கெடுத்துட்டான் என்பதை உங்களுக்கு தெரியலையா அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்ணுறான், எங்கே பண்ணுறான், இங்கேயும் நம்மள்கிட்டையும் பேசிட்டான். இதே வார்த்தையை அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுபடியும் நல்ல குற்றவாளியாக போய் நிற்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுவான். உனக்கு சைத்தான் விரோதின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, அவள் பகிரங்கமாக வழிகடன்னு உங்களுக்கு சொல்லலையா, ஏன் இப்படி பண்ண பார், எத்தனை பேர் இங்கே பார், எத்தனை குற்றவாளி நிற்கிறாங்க பார், இதில் நீனும் ஒரு தடவை நிற்கிறிய அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்ணுவான், அங்கே கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஹாதிஹி ஜஹன்னம், இதோ உன்னுடைய தங்குமிடம், இங்கே என்னது, ஓ ஜஹன்னம், அல்லத்தி, ஏன் அப்படின்னா குந்தும் துவாதூன், என்ன பண்ண நீ, என்ன பண்ண, இந்த நரகத்தையும் என்னையும் இந்த வாக்குறுதியோ இந்த வேதத்தையோ இந்த ரசூலையோ என்னுடைய அந்த ஹிலாஃபத்தையும் நீ என்ன பண்ண, பொய்ப்பிச்ச, அதனால என்ன பண்ற இன்னைக்கு இந்த நரகத்துக்கு, இஸ்லாஹுல் யோம பிமா குந்தும் தக்ஃபுரூன், இல்லை நான் சொல்கிறான், அந்த நாளில் நாம் அவர்களின் நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் என்ன பண்ணுறான், இஸ்லோஹல் யோம, எங்கே நுழையணும், அந்த ஜன்னத்தில் போய் நுழையுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான் சொல்கிறான், பிமா குந்தும் தக்ஃபுரூன், ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நிராகரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, மறுத்துக்கிட்டு இருந்தீங்க, தெரிஞ்சு மறுத்துட்டு இருந்தீங்க. இந்த இடத்துல குஃபூர்ன்றது யாருக்கு சொல்கிறான், டைரெக்டாக இந்து சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் சொல்லலை, மாறு செஞ்சீங்க அப்படின்றத யாரை சொல்கிறான், முஸ்லீம் நம்மளை தான் சொல்கிறான். புரியுதுங்களா, நம்மக்கிட்ட தான் எல்லாம் பேசுகிறான், நீங்கள் தான் மறுத்தீங்க, நீங்கள் தான் மாறு செஞ்சீங்க, நீ தான் துனியா எடுத்துக்கிட்டீங்கன்றதை எல்லாம் நம்மள்கிட்ட சொல்கிறான். சரிங்களா, அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான், அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வத்து கல்லிமுனா ஐதீஹிம் ஒத்தஷாது அர்ஜுலும் பிமா கானு எக்ஸிபோன், அன்ற நாளில் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான், அவங்கள வாயில் சீல் வச்சிருவேன். நஹ்திமுனானது சீல், வாய்க்கு என்ன பண்ணுவேன் நான் அந்நாளில். அப்படி அவனை நரகத்தை காமிச்சோனையே இதுக்குள்ளே நுழைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஐயோ நான் இப்படிலாம் இல்லையா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பேசுனேன், நான் இப்படி பண்ண புலம்புவான். அந்த கூச்சல் பாடு அல்லாஹ் கேட்க என்ன பண்ணல, பிடிக்கல. உலகத்தில் ஏன் ரசூல் எவ்வளோ கூச்சல் பாட்டு போட்டாங்க, என்னுடைய நல்லடியார்கள் எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ மேடை போட்டு பேசியிருப்பாங்க, எவ்வளோ திரைமுறை பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் வந்து பேசியிருப்பாங்க. கேட்டியா, கேட்கலல்ல. இன்னைக்கு இங்கே நீ கத்துறது எனக்கு பிடிக்கல, கூட வாயில் சீல், வாய்க்கெல்லாம் என்ன பண்ணுவான், பூட்டு போட்டுருவான், டேப் போட்டுருவான். என்ன, வாய்க்கு ஒரு டேப், பேசக்கூடாது.
ஃபெவிகுக்கு போட்டு ஒட்டிடுவோம் அல்ல. இப்போ அல்லாஹ் சொல்லுவோம் ஒத்து கல்லி முனா, நீங்கள் பேசுங்க. ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் அவங்களுக்கு பேசும். ஒத்தஷாது அர்ஜுலுஹும் பிமா கானு எக்ஸிபோன், அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய கை கால்கள் என்ன பண்ணும், ஷஹாத சொல்லும். அல்லாஹ் இந்த கையை கொண்டு இவன் என்ன பண்ணான், வீடை கட்ட போனான். இந்த கையை கொண்டு இவன் என்ன பண்ணான், ஊர் சுற்ற போனான். இந்த கையை கொண்டு இவன் என்ன பண்ணான், வியாபாரம்னு போனான். அல்லாஹ் இதுக்காண்டியே ஓடினா, இதுக்காக வேண்டியே ஓடினா, இதுக்காக வேண்டிய இந்த காலை அவன் யூஸ் பண்ணான். எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்து போனான். ஆனால் உன் பாதைக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் இருந்தான். உன்னுக்காக வேண்டி இந்த எதுவுமே அவன் சிந்திக்காமல் இருந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், கை கால் கண்ணு காது என்னென்ன இருக்கோ வாயை தவிர மற்றது எல்லாமே என்ன பண்ணும், பேசும். அவருடைய கால்களும் சாட்சி சொல்லும். இமாகானு எக்ஸிபோன், அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த, எக்ஸிபோன்னா என்னது, உலகத்தில் அவங்க என்ன சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ அதை பற்றி அவங்க என்ன பண்ணுவோம், அந்த கை கால்கள் என்ன பண்ணுவோம், அவனுக்கு எதிராகவே பேசும். அவன் பாங்க சொல்லப்பட்டுச்சு, தொழுகைக்கு போகல, தொழுகைக்கு போனாலும் தொழுகைக்கு ஏன் தொழுகிறான்றது தெரியாமல் பெருமைக்காண்டி நின்று தொழுதுகிட்டு இருந்தான், பிறகு காட்டுறதுக்காண்டி தொழுதுகிட்டு இருந்தான். தொழுது முடிச்சுட்டு வந்து மறுபடியும் அதே மாறு செய்யக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த தொழுகையை அவன் உள்படியாக தொழுவில் யாழான்றதை என்ன பண்ணுவோம், அந்த கை கால்கள் அவனுக்கு எதிராக பேசும். அப்படி சொன்னோடனே அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், ஒலோ நஷா லத்தமஸ்னா அலா ஆயுனியும் ஃபஸ்தபக்கு சிராத்த அண்ணா யுப்சிரியும் அண்ணா யுப்சிரோன், அன்றியும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம். அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள். அப்படின்னா என்னது, அல்லாஹ் உருமாற்றிருப்பானா என்னது, அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல சொல்கிறான். சரி, இது 4வது சாப்டர் இதோட முடியுது. சரிங்களா, இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், வேறு சாப்டர் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். இது 4வது சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாப்டர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, இந்த பயானை முடிச்சுப்போம். நாளைக்கு நீங்க போய் கை சேதம் படாதீங்க, உங்க கண்ணு முன்னாடி ரெண்டுத்தையும். ஏன்னா யாசின் சூரா ஆரம்பிச்சோடனே இந்த வாக்குறுதி பற்றி தான் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்குது. இந்த குரான் உண்மையான குரானு. இந்த குரான்லேருந்து அனுப்பப்பட்டவர் தான் யார், தூதர்மார்கள் அனுப்பப்பட்டவர் தான் இந்த தூதரும். இந்த தூதர்களும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா தூதர்களும் எதில் இருந்தாங்க, அந்த நேரான பாதையில் தான் இருந்தாங்க. இந்த குரான் எதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களை எச்சரிப்பதற்காக தான் இந்த குரானை நான் கொடுத்துருக்குறேன். இந்த சொல்லு, எந்த சொல்லு, இந்த குரானில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும், அதாவது மறுமை நாள், அல்லாஹ், நபிமார்கள், எல்லாமே எல்லா சொல்லும் அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கானோ எல்லாமே உண்மையானது. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் அதை நம்பாதவர்களா, நம்பிக்கை கொள்ளாதவர்களா நீங்கள் இருந்தீங்க. அப்படி இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு வருங்காலத்தையும் உங்களுக்கு கணிக்க முடியாத அளவுக்கு திரைய போட்டேன், பிற்காலத்தையும் கணிக்க முடியாத அளவுக்கு திரைய போட்டேன், உங்களை என் பக்கம் பார்க்க முடியாத அளவுக்கு மேலேயும் திரைய போட்டேன். உங்களை எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமமானதான்றதை அல்லாஹ் என்ன பண்ணான் இந்த சூறாவில் சொல்லி முடிக்கிறான். அப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எது உண்மையான கல்வி, எது பொய்யான கல்வி. பொய்யான கல்வி எது வரைக்கும் பொய்யான கல்வி, கல்வி என்பது பொய் கிடையாது. கல்வி ஏன் பொய்யா போகுது அப்படின்னா, எப்போ அந்த கல்வியில் அல்லாஹ்வுடைய பயபக்தி இல்லையோ, அல்லாஹ்வை படைத்தவனுடைய அஞ்சுதல் அதில் இல்லையோ, அப்போ அந்த கல்வி என்ன ஆயிடுது, வேஸ்ட்டாக போயிடுது. அப்போது அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏன் குரான் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிலபஸாக மாற்றுங்க, உங்கள் அறிவுரையாக மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை நெறியாக மாற்றுங்க, உங்கள் சமூகவில்லையோ உங்கள் அரசியல்லையோ உங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள்லையோ எல்லாத்துலேயும் ஏன் குரானை கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஹிக்மத்தை தருவேன், ஞானத்தை தருவேன். அந்த ஞானத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உலகத்துலேயும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டு அந்த மௌத்தை எதிர்பார்த்து என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல விதமான அந்த கூலியை நீங்கள் வாங்குவீங்க. அப்படி நீங்கள் வாக்குறுதியை மீறிக்கிட்டு என்னுடைய பேச்சை கேட்காம நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தங்குமிடம் எதை வச்சுருக்கிறேன், நரகத்தை வச்சுருக்கிறேன். அங்கே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க, உங்கள் வாய்க்கு நான் என்ன பண்ணுவேன், சீலை போட்டுருவேன், உங்கள் எல்லா விஷயங்களும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கை கால் எல்லாமே உங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்கிற மாதிரி நான் ஆக்கிடுவேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த யாசின் சூறாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கை நெறிகளாக நம்ம மாற்றணும்.
குரானை வந்து பசங்களுக்கு சிலபஸாகவே நம்ம வந்து என்ன பண்ணோம், புகட்டிட்டு போகணும். அந்த குரானை சொல்ல சொல்ல தான் அவங்க பிஞ்சு மனசில் அல்லாஹ்வுடைய அந்த பயம் என்பது உள்ளே உட்காரும். அப்படி உட்காந்துச்சுன்னா அது வரக்கூடிய அடுத்த சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு எக்காலத்துலேயும் அஞ்சக்கூடியவராக இருப்பாங்க. என் நேரத்துலேயும் அஞ்சுவாங்க, எப்படிப்பட்ட சூழலையும் அஞ்சுவாங்க, தனிமையிலையும் அஞ்சுவாங்க, பப்ளிக்லேயும் அஞ்சுவாங்க, எல்லா தன்மையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச சமுதாயம் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய சமுதாயம் தான் அல்லாஹ்வுக்கு என்னது, பிடித்த சமுதாயம். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நேரான பாதையை காட்டுவான். அந்த நேரான பாதைனா என்னது, சிராத்து முஸ்தகீம்னா என்னது, அடிமையாக இருக்கிறது. சிராத்து முஸ்தகீம்னா என்னது, சிராத்து முஸ்தகீம்னா அது அடிமை தான். அதாவது அதோடைய டைரக்ட் மீனிங் சிராத்து முஸ்தகீம்னா அல்லாஹ்க்கு அஞ்சு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சில ரோல் மாடல்லாம் காட்டுவான். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், நேர்வழி காட்டியிருக்கேன் அப்படின்னு தான் அல்லாஹ் காட்டுவான். அவங்களாம் யார், நபிமார்கள், சாட்சி சொன்னவங்க, நல்லடியார்கள், உண்மையாளர்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. இவங்களோட வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அடிமைத்தனத்தில் இருந்திருப்பாங்க. யாருக்கு அடிமைத்தனத்தில், அல்லாஹ்வுக்கு. எந்த பேச்சுக்கோ எந்த சிந்தனையில எதுலேயுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சுய வாழ்க்கைக்கு தன்னுடைய மன இச்சையை கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துலையும் அல்லாஹ் கட்டுப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.